வெளிநாடுகளுக்கான இலங்கை காரியாலயத்துக்கு வந்து ஒரு மகஜர் கொடுத்திருக்கின்றோம். அதாவது கடந்த காலங்களிலே 77ஆம் ஆண்டு முதல் சுமார் 2009ஆம் ஆண்டு வரை இங்கு வடகிழக்கில் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். தமிழர்கள் விசேடமாக குழந்தைகள் அனைவரும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த கொலைக்கான காரணம் என்ன, செய்தவர்கள் யார் என்பதை தேடி பிடிக்க வேண்டும். உள்நாட்டு விசாரணைகள் போலியானதாகவே கடந்த காலங்களில் இருந்தது. தற்போது வெளிநாடுகள் தலையீடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சார்பாக ஒரு உயர் அதிகாரி இலங்கைக்கு வந்து சென்றார். எங்களுக்கு அவரை சந்திக்க முடியாமல் போன போதிலும் அதற்கான ஒரு கடிதத்தை நாங்கள் அவரிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த கொலைக்கான காரணம் யார் என்பதை விட கொலை செய்தவர்கள் யார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இராணுவத்தினர் கொலை செய்ததாக கூறப்படுகின்றது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களினால். ஆனால் 77ஆம் ஆண்டு முதல் சுமார் 2004ஆம் ஆண்டு வரை EPRLF, டெலோ, புளொட், ENDLF போன்ற கட்சிகள் இப்போது அவர்கள் அரசியலுக்கு வந்த போதிலும் அன்று அவர்கள் தீவிரவாத குழுக்களாக இருந்து தமிழ் மக்களுக்கு இன்னலா தொல்லைகளை இராணுவத்தோடு சேர்ந்து கொடுத்தவர்கள். எனவே இவர்களாலும் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் நிச்சயமாக வடக்கிலும் கிழக்கிலும். எனவே இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்களாக முன்னால் இருந்தவர்களும் தற்போது இருப்பவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படல் வேண்டும். உண்மையாகவே இது ஒரு பக்க சார்பாக அரச படைகள் தான் கொலை செய்தது என்று கூறுவதற்கு எவ்விதமான ஆதாரமும் இல்லை. ஏனெனில் 89ஆம் ஆண்டு நான் வவுனியாவில் இருந்தேன். அப்போது வீதிகளிலே ஒவ்வொரு சந்தியிலும் இருந்தது புலட் இயக்கம், EPDP, EPRLF, டெலோ, இவர்கள் தான் அங்கே இருந்தார்கள், ENDLF போன்றவர்கள். எனவே இவர்கள் தான் மக்களை கடத்தினார்கள், கொலை செய்தவர்கள் இவர்கள் தான். இது மாத்திரமல்ல, மட்டக்களப்பு பகுதியில் இது நடைபெற்றது. அந்த காலகட்டத்திலே ஜனா பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து பல அநியாய அட்டூழியங்கள் செய்தவர் அவர். இப்போது சிவாஜிலிங்கம் பெருசா சிவாஜி கணேசனை போல் பேசுகின்றார். ஆனால் அந்த காலத்தில் LTT அவரை தேடி இது கொலை செய்வதற்கு 89ஆம் ஆண்டு அவருடைய தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் LTTயினரால் வவுனியாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த கொல்லப்பட்ட காலகட்டத்தில் இவர் ஓடி ஒளிந்திருந்தார். இவர் நல்லவராக இருந்திருந்தால் அப்போது இருந்திருக்கலாம். எனவே இவர்கள் அனைவரும் தீயவர்கள். பிறகு 2004ஆம் ஆண்டளவில் இவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்த பிறகு தற்போது இவர்கள் வந்து போலியாக ஊடகங்களோடும் தமிழ் அரசியல் கட்சிகள், அதாவது தமிழ் அரசியல் தரகர்கள், தமிழ் வியாபாரிகளோடு இணைந்து தேர்தல் கேட்கின்றார்கள். எனவே இவ்வாறானவர்களும் தமிழர்களை அழித்தவர்கள். இந்த நாட்டில் உள்ள அரச படை பொதுவாக 99% சிங்களவர்கள். எனவே அவர்கள் தமிழர்களை அழித்தார்கள் என்று கூறுவதாக இருந்தால், தமிழ் அரசியல்வாதிகள் இந்த தீவிரவாத இயக்கங்களில் இருந்த EPDP, EPRLF, டெலோ, புலட் போன்றவர்கள் அனைவரும் தமிழர்கள். எனவே இவர்களும் தமிழர்களை அழித்தார்கள். அவ்வாறாயின் இவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன? ஆனால் இன்று மேடைகளிலும் ஊடகத்துக்கு முன்னாலும் வந்து இவர்கள் பேசுகின்றார்கள், வடகிழக்கில் தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டார்கள், இது சம்பந்தமாக சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இது ஒரு நகைச்சுவையான விடயமாகவே எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே நாங்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் CID-யிடம் இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்வதற்காக இருக்கின்றோம். இவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும். EPDP, EPRLF, டெலோ, புலட் எல்லோரும். EPDP கடைசி வரை அரசாங்கத்தோடு இருந்ததால் அவர்கள் மட்டும் குற்றவாளியாகிவிட முடியாது ஒருபோதும். நிச்சயமாக மற்றவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும். வரதராஜ பெருமாள் இருந்தார், இப்போது இருக்கின்றார், அதுபோல் அனைவரும் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் ஏன் நீங்கள் விசாரிக்கவில்லை? தமிழ் அரசியல் கட்சிகளிலே இவர்கள் தேர்தல் கேட்டுவிட்டால் இவர்கள் பரிசுத்தமானவாறு ஆகிவிடுவார்களா? இங்கே இயேசு கிறிஸ்து கிடையாது மன்னிப்பு, பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு. குற்றம் செய்த அனைவரும் தண்டிக்கப்படல் வேண்டும். எனவே எதிர்காலத்தில் மக்கள் சற்று சிந்தியுங்கள். இவ்வாறான தமிழ் இனத்தின் தமிழை அழித்த தமிழின துரோகிகளுக்கு வாக்களித்து மீண்டும் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து உங்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி விடாதீர்கள். ஒரு ராணுவ சிப்பாய் அவர் தான் முதல்ல சாட் சொல்றாரு. அவருக்கு கொடுக்கப்பட்டது போல அவர் கொலை செய்தவங்கலாம் ராணுவத்தால கொலை செய்யப்பட்டவங்க இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் செம்மணி ஆண்டிலிருந்து அகலப்பட்டுச்சு. அப்ப நீங்க சொல்றீங்க இப்ப தமிழ் கட்சிகளை சேர்ந்தவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அந்த மாதிரியான ஆட்கள் உட்பட பல பேர் செஞ்சிருக்கா வாய்ப்பு இருக்குன்னு. டக்ளஸ் தேவானந்தா மாத்திரமல்ல, அனைத்து கட்சிகளும் LTT-யை தவிர்ந்த ENDLF, EPRLF, டெலோ, புலட் அனைவரும் செய்தார்கள். இப்போது அவர்கள் அரசியலுக்கு வந்தனால் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்து தேர்தல் கேட்டுவிட்டு இப்போது அவர்கள் பரிசுத்தமானவர்களாக நடிக்க பார்க்கின்றார்கள். எனவே மன்னிக்க முடியாது, அவர்களுக்கு எக்காரணம் கொண்டு மன்னிப்பு கொடுக்க முடியாது. இங்கே இயேசு கிறிஸ்து கிடையாது பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு. குற்றம் செய்த அனைவரும் தண்டிக்கப்படல் வேண்டும். இப்ப யாராவது இப்ப உங்களை குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு அழைச்சா இப்ப இது சம்பந்தமா உங்கள்ட்ட சான்றுகள் இருக்கான்னு கேட்ட என்ன செய்யும்? சான்று நான் 89ஆம் ஆண்டு வவுனியா சென்றபோது பல இளைஞர்கள் கடத்தப்பட்டால் வீடுகளிலே. என்னை கூட கடத்த முயற்சி செய்தார்கள்.
ஆனா அங்க எனக்கு தெரிந்தவர்கள் இருப்பதால் சில உயர் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் இருந்தால் நான் கைது செய்யப்படவில்லை. அல்லது நானும் செம்மணி புதைக்குழியில இப்ப நாளுக்கு நாள் எலும்பு கூடுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, கிடைக்கிறது அதிகமா இருக்கு. இது சம்பந்தமா உங்களோட தனிப்பட்ட கருத்து என்னது? நிச்சயமாக செம்மணி மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கே புதையலில் நிலத்துக்கடியில் பல உடல்கள் இருக்கலாம். எனவே அது நேற்று இன்று தான் செய்தது அல்லது ராணுவம் தான் செய்ததற்கான அத்தாட்சி அல்ல. உங்களுக்கு வடகிழக்கு தெரியுமாக இருந்தால் தெரியும், முழுமையாக ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் அல்ல. வீதிகளிலே ஒவ்வொரு சந்தியிலும் ராணுவ முகாம் இருந்த போதிலும் அதற்கு முன்பாக இபிடிபி, டெலோ, புலட் இவர்கள் தான் அங்கு இருப்பார்கள். எனவே கடத்தும் போது நிச்சயமா இவர்கள் தான் லிஸ்ட் கொடுப்பது, வருபவர்களை கடத்துவது, அடையாளம் காண்பது ராணுவத்துக்கு தெரியாது. அவர்கள் இந்த ஊரில் உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் வேறு ஊரில் வருகிறார்கள். எனவே சந்தேகத்தின் பெயரில் தன்னுடைய தனிப்பட்ட கோபத்தில், பணத்துக்காக, எதிர்பார்ப்புகளுக்காக இவர்கள் இவ்வாறாக செயல்பட்டார்கள். அவை செய்து அனைத்தும் ஒட்டுக்குழு என்று காட்டி கொடுத்த தமிழினத்தின் துரோகிகளான இபிடிபி, இபிஆர்எல், டெலோ, பிளட் போன்றவர்கள் தான் செய்தார்களே தவிர இராணுவத்துக்கு இவர்கள் கொண்டு போய் கொடுத்தார்கள். இவர்கள் கூட்டி கொடுப்பது போல் தொழில் செய்தார்கள். இவர்கள் ஒரு இயக்கமாக அல்லாமல் ஒரு தொழிலாக செய்தார்கள். தமிழ் சமூகத்தை அளித்தார்கள், ஆண் பெண் இருபாலரையும். எனவே இதில் நீதிமன்றம் அல்ல, நாங்கள் ஐக்கிய நாடு சபையிலும் பேசுவது நாங்கள் தயாராக இருக்கும், அனைவரும் அறிந்தது. இதில் எவ்விதமான ரகசியமும் கிடையாது, உலகர் இந்த செயல். எனவே நாங்கள் தைரியமாக நாங்கள் பேச வேண்டும் உண்மையே. எனவே எனக்கு ஒரே ஒரு கவலையாக இருக்கின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இயக்கத்தில் இருந்தவர்கள், அதிகமானோர் இயக்கத்தில் இருந்தவர்கள். எனவே இயக்கத்தில் இருந்தவர்களை அவர்கள் பரிசுத்தமானவர்களாக காண்பிக்க பார்க்கின்றார்கள். இன்று ஜனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், பல அநியாய அட்டூழியத்துக்கு கிழக்கு மாகாணத்திலே தலைவராக இருந்தவர். இவரோடு தான் சாணாக்கின்றது அண்ணன் ஹொன்னன் என்று கொண்டு பேசிக்கொண்டு தேர்தலில் வெற்றியிட்டார்கள். பிறகு அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக போய் பிரிந்து விட்டார்கள். எனவே துரோகிகளும் கொலைகார கூட்டத்தோடும் இவர்கள் தமிழ் கட்சிகள் இருக்கின்றன. அதுபோல் டக்ளஸோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பேசுவது பிழை என்று கூறும் பொன்னம்பலம் அவர்களும் அவரோடு இருப்பதும் தமிழினத்தின் தேசிய துரோகிகள் இருக்கின்றார்கள். டெலோ, பிளாட், இபிஆர்எல் இவர்கள் யார்? மண்டையன் குழு தலைவர் என்று கூறப்பட்டது. மண்டையிலே போட்டார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். எனவே மண்டையன் குழு தலைவர் பெயர் வைக்கப்பட்டது. சிவாஜிலிங்கம் எல்லாம் கொலைகார கூட்டங்கள், கொள்ளையடித்த கூட்டங்கள் இவர்கள். எனவே இவர்களை அருகில் வைத்துக் கொண்டு அவர்தான் சரி இவர்தான் பிழை என்பது அல்ல. வடகிழக்கில் இருக்கும் தமிழ் கட்சிகள் அனைவரும் தமிழ் சமூகத்துக்கு துரோகம் செய்த துரோகிகள், மாற்று கருத்து கிடையாது.